கர்ணாலம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரியா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உங்க கூட எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, நீங்க திருமணத்துக்கு ரெடியா இருக்கீங்க, நீங்க கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பெரிய கமிட்மெண்ட்க்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்ல ரொம்ப முக்கியமான சேலஞ்சும் கூட. ஏன்னா ஏஜ் வச்சு நீங்க ரெடியா இருக்கீங்க, கல்யாணத்துக்கான ஏஜ் இதுதான் அப்படிங்கிற கிரைட்டீரியா இருந்தாலும் அந்த ஏஜ்ல நீங்க உண்மையிலேயே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பெரிய கமிட்மெண்ட்க்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அதுல நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த கல்யாணத்துக்கு நீங்க ரெடியா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறதுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்குள்ள டாபிக் உள்ள போயிடலாம். இதுல நாம எந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட், அதாவது நம்ம சாதாரணமா ஒவ்வொரு ஏஜ்லயும் நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணுவோம். ஸ்கூல் போறதுல இருந்து காலேஜ் படிப்போம், அதுக்கப்புறம் ஒர்க் சர்ச் பண்ணுவோம், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்போம். அப்ப கல்யாணம் அப்படின்னு வரும்போது 20 வயசு ஆயிடுச்சுனாலே கல்யாணம்ப்பா, அவங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம், மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது ஜென்ரலா நம்ம சொசைட்டில நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள். ஆனா உண்மையிலேயே ஒரு பர்சன், அது ஆண் ஆனாலும் பெண் ஆனாலும், அவங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உறவுக்குள்ள போறதுக்கு, ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு அவங்க உண்மையிலேயே தயாரா இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள்ல பொருத்தி பார்க்க போறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க ரெடி, அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா இருக்கீங்க 100% அப்படின்னும் போதுதான் நீங்க கல்யாணங்கிற விஷயத்துக்குள்ள போக முடியும். அப்படி நீங்க இந்த வீடியோல சொல்ற எல்லா விஷயங்களையும் நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த விஷயங்கள்லாம் நீங்க உங்களை தகுதிப்படுத்திட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேரேஜ் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போறதுக்கு உண்டான எல்லா விதமான வழிகளும் உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இதுல நாம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இமோஷனலான விஷயங்கள்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, இமோஷனலா நீங்க ரெடியா அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். இமோஷனலா எப்படிங்க நான் ரெடின்னு நாங்க சொல்றது அப்படின்னா, உங்க இமோஷன்ஸை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க உங்க இமோஷன்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு அது கோவமா இருக்கலாம், ஹாப்பினஸா இருக்கலாம், எக்ஸ்ட்ரீமா போகும்போது நீங்க எப்படி உங்களை வெளிப்படுத்துவீங்க, அந்த சிச்சுவேஷன்ல உங்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கு முதல்ல நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இது நம்மளுக்கு இன்னொருத்தர் சொல்றதுனாலயோ இல்ல நாம உட்கார்ந்து மல்டிபிள் வீடியோஸ் பார்க்கறதுனாலயோலாம் நம்மளுக்கு வராது. லைஃப்ல நாம ஃபேஸ் பண்ற விஷயங்களை நம்ம ஒன்னொன்னா ஃபேஸ் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்சஸ், லெசன்ஸை வச்சுதான் நம்ம இந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, இமோஷனல் மெச்சூரிட்டி இதையெல்லாம் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது சுய அறிவு. அதாவது சுய அறிவு என்னும் போது எனக்கு இண்டிபெண்ட் திங்கிங், எனக்கு இண்டிபெண்டா என்னால யோசிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எப்பவுமே அடுத்தவங்க சொல்றதை செய்வேன், அடுத்தவங்க சொன்னா ஓகே, எங்க அப்பா சொன்னா ஓகே, எங்க அம்மா சொன்னா ஓகேன்னு வரும்போது அடுத்து பார்ட்னர் சொன்னா ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். நமக்கான இண்டிவிஜுவாலிட்டி அங்க இருக்காது. நம்மளோட கேரக்டர் என்ன நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதே நம்மளுக்கு தெரியாம போயிடும். இதுல உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும். என்னன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, நீங்க யாரு, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களை கோவப்படுத்தும், கோவம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க நிறைய ஓவர் ஷேரிங்கான பர்சனா, இல்ல ஓவரா இமோஷனலான பர்சனா, இல்ல சைலண்டான பர்சனா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது சைலண்டா கடந்து போற பர்சனா, இல்ல அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ற பர்சனா, இந்த மாதிரி உங்களை பத்தின சுய புரிதல், சுய அறிவுன்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நீங்க யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப கோவப்படுற ஒரு பர்சன், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோவம் வரும், ரொம்ப சென்சிட்டிவான பர்சன், எதுக்கு எடுத்தாலும் அழுவேன், இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல,
அதெல்லாம் இருக்கும்போது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முதல்ல தெரியணும். நம்மளுக்கு அப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளாலேயே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட அந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியல அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட வந்து நம்மளை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம எதிர்பார்க்கறது வந்து அர்த்தமே இருக்காது. ஸோ அதனால உங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி அப்படின்றது ஏஜ் வச்சு, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஏஜ் வச்செல்லாம் வர்ற விஷயமே கிடையாது. அது உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற உங்களோட மெச்சூரிட்டி அப்படின்றது உங்களை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்க மெச்சூரிட்டினால நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, உங்களுக்குள்ள வர உணர்ச்சிகளை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க, இதெல்லாம் தான் உங்களோட மெச்சூரிட்டிக்கான விஷயங்கள். சைல்டிஷா பிஹேவ் பண்ணாம ஒரு மெச்சூர்ட் பர்சனா நீங்க பிஹேவ் பண்ணும்போது உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது, சண்டை வரும்போது, ஏதாவது கிளாஷஸ் வரும்போது, நீங்க அதிகமா கோவப்படும் போதா இருக்கலாம், இல்ல அவங்க கோவப்படும் போதா இருக்கலாம், இல்ல அவங்க இமோஷனலா அவங்க பிரேக் டவுன் ஆகி அழும்போதா இருக்கலாம். அப்பெல்லாம் நீங்க சமாதானப்படுத்த முடியும். கோவம் வரும்போது அந்த கட்டுப்படுத்தி அந்த சுச்சுவேஷனை உங்களால காமா ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு எப்ப நீங்க ஹை ஆகுறீங்க, எப்ப லோ ஆகுறீங்கன்ற அந்த பேலன்சிங் உங்களுக்கு தெரியணும். உங்களோட இமோஷன்ஸோட மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தாதான் நீங்க இது எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து அடிக்கடி சண்டைங்க, மனஸ்தாபங்க, கோவம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறது, நிறைய டீப்பான ஒரு டிஸ்டன்ஸ் உங்க 2 பேருக்குள்ள வர்றது, பார்ட்னருக்கும் உங்களுக்கும் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்க லைஃபை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடும். அதனால உங்களுக்கான மெச்சூரிட்டியை நீங்க வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆவதான விஷயம் வந்து ஃப்ரீடம். ஃப்ரீடம் அப்படிங்கிறது எனக்கு யாரோ வந்து எனக்கு கொடுக்குற விஷயம் கிடையாதுன்றத முதல்ல நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரீடம் அப்படின்றது நமக்கான விஷயம், நாம பண்றது விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே. ஸோ நம்மளோட தேவைகள் என்ன, நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, நமக்கு என்ன வேணும் வேணாம், இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பா தெரியணும். அப்பதான் நம்ம இண்டிபெண்டா இருக்க முடியும். எப்பவுமே நம்ம பார்ட்னரை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த விஷயங்களுக்கும் அவங்கள சார்ந்து நம்ம இருக்கவே கூடாது. அஃப்கோர்ஸ் பார்ட்னர்ஷிப், அதாவது கல்யாணம் அப்படின்னும் போது அது பார்ட்னர்ஷிப் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட ட்ரீம்ஸ்ல அவங்க சப்போர்ட் பண்ணிக்கலாம், அவங்க ஃபேமிலியில அவங்க சப்போர்ட் பண்ணிக்கலாம், அவங்க 2 பேரும் அவங்களோட வேலைகளை பகிர்ந்துக்கலாம், எல்லாமே ஈக்குவலா இருக்கலாம். இது எல்லாமே இருந்தாலுமே நீங்க கம்ப்ளீட்டா அவங்களையே ஃபினான்ஷியலா இருக்கலாம், அட்வைஸ் கேட்கறதா இருக்கலாம், லைஃப்ல டெசிஷன்ஸ் மேக்கிங்கா இருக்கலாம், எப்பவுமே நீங்க இன்னொருத்தரை சார்ந்து இருக்கவே இருக்கக்கூடாது. உங்களோட ஃப்ரீடம், உங்களோட இண்டிபெண்டன்ட் வந்து நீங்க இண்டிபெண்டா இருக்கணும், உங்க ஃப்ரீடம் உங்க கையில இருக்கணும். இந்த ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். 4வது விஷயம் என்னன்னா, பாஸ்ட்ல இருந்து ரிகவர் ஆகுறது. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து பாஸ்ட்லயே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருப்போம். நம்ம அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகி வந்திருக்கவே மாட்டோம். அதோட பெயின்ஸ், ட்ராமாஸ் இதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்போம். இது என்ன ஆகும்னா, நம்மளை மட்டும் ஸ்பாயில் பண்றது இல்லாம நம்மளை நம்பி இன்னொரு பார்ட்னர் வராங்கல்ல, அது பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், நம்ம கூட இனி வர லைஃப் மொத்தம் இவங்க கூட தான் நம்ம ரொம்ப ஹாப்பியா வாழ போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஒரு ஃபேமிலி பில்ட் பண்ண போறோம்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம கிட்ட வருவாங்கல்ல, அவங்கள இந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பாஸ்டோ இல்ல இந்த ட்ராமாஸ்ல நீங்க ஹீல் ஆகவே இல்லை அப்படின்னா நீங்க அதோட ரிசல்ட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா, உங்க பார்ட்னரை அது ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால நீங்க உங்க பாஸ்ட்ல இருந்து ஹீல் ஆகிறது ரொம்ப 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 முக்கியம். இது உங்களை காப்பாத்திக்கிறதுக்கோ இல்ல உங்களை நீங்க சேவ் பண்ணிக்கிறதுக்கோ மட்டும் கிடையாது, உங்க பார்ட்னரை நீங்க பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கும் உங்க மேரேஜ் லைஃபை ஹாப்பியா கொண்டு போறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 5ஆவதா உறுதியா இருக்கிறது. அதாவது நான் கல்யாணத்துக்கு ரெடி, நான் ஒரு பார்ட்னர் கூட கமிட்டடா இருக்கிறதுக்கு ரெடி, நோ மோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், லாயலா இருக்கிறதுக்கு நான் ரெடி, ப்ராப்ளம்ஸ் வந்தா ஃபேஸ் பண்ண ரெடி, நான் அவங்களுக்கு கல்யாணத்துல கொடுக்குற எல்லா வாக்குறுதிகளையும் ஃபாலோ பண்றதுக்கு ரெடி, நல்லதோ கெட்டதோ, உயர்வோ தாழ்வோ, என்ன
பாசிட்டிவோ நெகட்டிவோ லைஃப்ல எது வந்தாலும் அவங்க கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொரு பர்சன் கூட உங்க லைஃபை நீங்க லீட் பண்ணி போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அவங்களையும் ரொம்ப பாதிக்கும். அதனால நீங்க கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது ஒரு பார்ட்னர் அவங்க கிட்ட வந்து பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். உங்ககிட்டயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும்ல, அதே மாதிரி அவங்க கிட்டயும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள ரொம்ப சேஞ்ச் பண்ணணும், அவங்கள வந்து ரொம்ப பாடாப்படுத்தணும்னுலாம் நினைக்காம என்னால அவங்க கூட எல்லா சுச்சுவேஷன்லயும் ஹாப்பியா அவங்க கூட டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற உறுதிப்பாடை நீங்க எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 6வது முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேமிலி, அதுல வர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுல வர இம்பார்ட்டன்ஸ். இந்த விஷயங்கள் என்னன்னா நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்களா உங்களோட லைஃப்ல, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு உங்க கூட இன்னொரு பர்சனை கூட்டிட்டு போறதுக்கு நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்களா, ஃபேமிலி உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுதா, கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்தா உங்களால சால்வ் பண்ண முடியுமா, மெச்சூரா ஹேண்டில் பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவு இருக்கணும். பணம், ஆன்மீகமான விஷயங்கள், உங்களோட லைஃப்ல வர முக்கியமான டிசிஷன்ஸ், இதையெல்லாம் நீங்க எப்படி உங்க பார்ட்னர் கூட சேர்ந்து ஃபேஸ் பண்ண போறீங்க, சண்டை பிரச்சனை இல்ல ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னும் போது அதை நீங்க பார்ட்னர் கூட வச்சு எப்படி சால்வ் பண்ண போறீங்க. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரியலா அப்பதான் நம்ம லைஃபை பார்க்கவே ஆரம்பிப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தனியா இருப்போம், நம்ம லைஃப் நம்மளுது, நம்ம பாட்டுக்கு நம்ம சம்பாதிச்சோமா செலவு பண்ணோமா நம்ம ஜாலியா இருந்தோமா, யாருக்கும் பதில் கூட சொல்ல வேணாம் அப்படியெல்லாம் இருப்போம். பட் நம்ம கூட இன்னொருத்த பார்ட்னர் லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் பண்றேன்னு நம்ம கையை பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னும் போது நாம அவங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும், அவங்க கூட நம்ம போக போறோம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்களை நம்ம சம்டைம்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது கூட வரும் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கன்சிடர் பண்ணணும். அது எல்லாமே நீங்க மெச்சூரா ஹேண்டில் பண்ண முடியுமான்னு நீங்க பார்க்கணும். அதே மாதிரி சண்டை அந்த மாதிரிலாம் வரும்போது ஈகோ பார்க்காம உங்களால வந்து அவங்க கிட்ட சால்வ் பண்ணி போக முடியுமா, அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு போக முடியுமா, ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு உண்டான எபிலிட்டி உங்களுக்கு இருக்கா, இதெல்லாம் அந்த ஃபேமிலி அண்ட் இதுல நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே அதுக்குள்ள வரும். அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், சிப்ளிங்ஸ், இவங்களோட ஃபேமிலிஸ், இவங்களெல்லாம் நீங்க எப்படி ஒன்னா இது பண்ணி கொண்டு போறீங்க, யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வராம, யாருக்கும் மனஸ்தாபம் வராம எல்லாரையும் எப்படி நீங்க கொண்டு போறீங்கன்ற மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கான்றதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். 7வது பாயிண்ட், உங்க மேரேஜ் லைஃப் அப்படின்றது யதார்த்தமான விஷயம்னு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சினிமால பாக்குற மாதிரி எல்லாம் கிடையாது. பொண்ணு பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவங்க லைஃபை லீட் பண்ணாங்க அப்படியெல்லாம். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் பார்ட்னர், பெர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா நாமளே முதல்ல பெர்ஃபெக்டா இருக்குமா அப்படின்னு நம்ம தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஸோ பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது எந்த ஒரு பர்சனுக்குள்ளேயுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு வர பார்ட்னரை உங்ககிட்ட இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸோட நீங்க அக்செப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கணும். நீங்க லைஃப்ல அன்னன்னைக்கு என்ன நடக்குது, எப்படி வருது அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி கொண்டு போற மெச்சூரிட்டி இருக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும் மேரேஜ்ல. அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நீங்க அதை எப்படி பேலன்ஸ் பண்றீங்கன்ற மெச்சூரிட்டியும் உங்களுக்கு அதுல இருக்கணும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், இதெல்லாம் கல்யாணம் ஆனா சரியாயிடும், இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. முக்கியமா அதை நீங்க நம்ப கூடாது. ஏன்னா கல்யாணம் ஆயிட்டா சரியாயிடும் அப்படின்றது வந்து நாம நிறைய விஷயங்கள்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்ற விஷயங்கள் தானே தவிர கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாகாது. கல்யாணம் ஆகிட்டா இன்னுமே நிறைய விஷயங்கள் புதுசா ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கு உண்டான பேசிக்கான விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த மெச்சூரிட்டி தான். சரி, இப்ப நான் சொன்ன விஷயங்கள், இந்த குவாலிட்டிஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே கையோட ஒரு பேப்பர் பேனா எடுத்து நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. அனலைஸ் பண்ணுங்க, உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. என்னால ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்க, என்னால இந்த சுச்சுவேஷனை இப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா, இந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்தா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அப்ப உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் நீங்க உங்களோட மேரேஜ் லைஃப் அப்படின்ற கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கு 100% ரெடியா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே உங்களை நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லை, இதெல்லாம் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா மேரேஜ் லைஃப் உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். நீங்க நிறைய விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும், மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்க வேண்டியது இருக்கும், ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, பார்ட்னர் கூட கிளாஷஸ் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும்
நன்றி.